அவ்வளோதான். பண்ணதில் ஓகே. பட் அந்த நியூட்ரல் இப்போ நான் ஸ்டார்ட் ஆச்சு மிஷின் பரவாயில்ல. இந்த நியூட்ரல் மட்டும் செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். திருப்பிக்கணும் ஸ்டேரிங் அப்படி திருப்பிட்டு மறுபடியும் இப்படி திருப்பிக்கலாம். அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் திருப்பியும் திருப்பிட்டு மறுபடியும் நம்ம சமநிலை கொண்டு வந்துடலாம். ஆப் பண்ணாமல் வண்டி எடுத்துட்டோய் 3 நாள் கழிச்சு வந்தாலும் ஆப் பண்ணாமல் வண்டி எடுப்புண்டான்னு புரிஞ்சுதா? ஏன்டா திடீர்னு கத்துற அப்படிங்கிறியா? இல்லை போகலாம். பட் நீ தான் நம்ம 2 மிஷின் போட்டுக்கலாம். செகண்ட் கியர் வராட்டினா ஏன்னா கிளச்சை பிடிச்சா தான் வரும். வண்டி நிறுத்திடு ஃபஸ்ட்டு. வண்டி ஃபஸ்ட் பால்லேருந்து போடலாம். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. கால் மறந்து போச்சு பத்தியா? மறுபடியும் மறந்து போச்சு. சிவரால் எடுங்க. மறுபடியும் கிளச்சை பிடிக்கணும். அவ்வளோ கிளச் எப்படி நிறுத்தணும்? 1 2 3 நிறுத்தணும். கரெக்டாக? இதுதான் நான் யாரையும் புகழ்றதே இல்லை. கொஞ்சம் அமைதியாக உட்காரனாக்கிறியா? போகலாந்தாங்க. கார் நடிக்கணும். ஏன்னா ஒரு இதில் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் நான் வரேங்கன்னு. நம்ம ரோடு பரவாயில்ல, வேறு வழி இல்லை. நம்ம ரோடு இப்போ அந்த ரோடு போயிடலாம். டக்குன்னு ஓகே. புரிஞ்சுதா? பரவாயில்ல. ஐயோ ஸ்பீடு பிரேக்கர் பார்க்கல, தப்பு இல்லை. போகலாம். சின்ன ஸ்பீடு பிரேக் பரவாயில்ல. பெருசாக கொஞ்சம் சிரமம். மீடியாக சிரமப்படும். லைட்டாக எக்ஸைட் கொடுத்து வண்டி போயிடும். அதை நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். ஸ்பீடு பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணுவோம். முன்னாடி டக்குன்னு கால் எடுக்கணும். டக்குன்னு பிரேக்கில் கால் எடுக்கணும். கிளச்சில் மெதுவாக தான் எடுக்கணும். அந்த டக்கு பிரேக்கில் பரவாயில்ல ஒன்றும் யூஸ் இல்லை. பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே வந்துருந்தாங்க. அவரை தாண்டி போகும். தள்ளி அது செத்துச்சு. அதை பொண்ணு நிறைய பேர் பொண்ணு கொலை எடுத்துட்டாங்க. அதனால் அது அவங்க ரோட்டுக்கு போயிடுவார். அவர் இந்த ரோட்டுக்கு வருவாருன்னு பார்த்து பயப்படக்கூடாது. அவங்க ரோட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம பாட்டு நம்ம போய்க்கலாம். அவங்க இங்கடா இந்த ரோட்டுக்கு வந்துடுவாங்கன்னு பயத்தை கொண்டு வந்துடாதீங்க. வந்தாலும் தப்பு நம்மளுது இல்லையே. ஓகே, நம்ம ரோட்டில் போகணும். பிரேக் யூஸ் பண்ணுறேன். பிரேக் விட்டுருங்க. பிரேக் பிடிச்சிட்டு நிற்கும். நான் கிளச்சை பிடிச்சிருக்கேன் தெரியுதா? ஸ்டடி பண்ணுங்க. பிரேக் பெருவரெல்லாம் யூஸ் பண்ணுதாங்க. நமக்கு வேணுங்கிற அளவு டச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கு தான் பிரேக்கும் எக்ஸிலேட்டரும் நமக்கு வேணுங்கிற அளவு டச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். மறுபடியும் அந்த லிமிட்டட் கொண்டு வந்துடணும். கேப்பை ஃபில்அப் பண்ணுங்க. நம்ம எக்ஸைட் எப்படி யூஸ் பண்ணுறோம், பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறோம், கிளச் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது நீங்களே உங்களுக்குள்ளே திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துக்கணும்.
எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நம்ம ரோடு எக்ஸைட் லைட்டாக தொட்டுக்குங்க. ஆனால் கிளச்சையும் பிடிக்கணும். வண்டி நின்றுச்சா பிரேக் பிடிக்கும். டக்குன்னு பிரேக். வண்டி பின்னால் போக விடக்கூடாது. நம்மளை ஒட்டியே ஒரு வண்டி பின்னால் வந்துட்டுருக்கோம். பின்னால் போக விடக்கூடாது. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுறோம். கிளச்சை 1 2 3 நிறுத்துகிறோம். அப்புறம் பிரேக்கிங் கலந்துடுவோம். பட் எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது வர்ஷினி. ஃபஸ்ட்டு நம்ம நிதானமே ஆகலை. அப்புறம் எக்ஸைட்டர் மிதிச்சு என்ன தாங்க பண்ண போகிறோம்? புரியல. பின்னால் போகக்கூடாது. ஓகே, அதுக்கு எக்ஸைட்டர் யூஸ் பண்ணலாமா? நல்லதுங்க. பின்னால் போகக்கூடாது, எக்ஸைட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது? டச் பண்ணுங்க. நம்ம நிதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸைட் யூஸ் பண்ணுதுங்க. அது வரைக்கும் கிளச்லேயே வண்டி போகும். வண்டி போகுதில்ல கிளச்லேயே. இப்போ யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட் கார் எடுத்து கிளச் செகண்ட் கியர். நம்ம நிதானம் ஆகாமல் எக்ஸைட் யூஸ் பண்ணிடக்கூடாது. யாரும் அடிக்கணும். பட் நம்ம எத்தனை தடவை பிரேக் பிடிச்சாலும் தாங்க கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். நம்ம கால் பிரேக்குக்கு வந்துட்டாலே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். அது போக போக அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும். ஓ இப்போ கூட நம்ம கிளச்சை பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். பட் நம்ம என்ன 3வது கீர் போட்டுட்டோம் பாருங்க. ஆமாங்க, அப்படியெல்லாம் இல்லை சார். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே 3வது கீர் போட்டணும். வண்டி போதில் 3வது கீரில் அங்கே 3 வந்ததுக்கப்புறம் 3ங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, ஒரு லிமிட்டட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அது 3வது கீர் போட்டோம். வர வெள்ளிக்கிழமை ஒரு லீவ் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை டேலி பண்ணிடலாம். ஓகே, மேரேஜ் ஒன்று இருக்கு. ஸ்லோ பண்ணுங்க. அவங்க வந்துட்டாங்களான்னு பார்க்கலாம், இல்லாட்டி உள்ளே போயிடலாம். கீரே டவுன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நம்ம ரோட்டில் மெதுவாக வாங்க. நீங்கள் கிளச்சுன்னு பிடிக்கலையே. நிதான் ஒன்றும் பிரச்சனை. பிரேக் ஃபுல்லாக பிடிக்கணும், தொட்டுக்கிட்டு வாங்க. அப்படியே இங்கே ஒரு செகண்ட் நிறுத்துங்க. இந்த இடத்துல நிறுத்துங்க, இங்கே வரமாக நிறுத்துங்க. அவங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் ரைட்டில் மட்டும் உள்ளே போயிடலாமா? மறுபடியும் ஃபஸ்ட்டு நான் நேரில் வண்டி வருதான்னு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு திருப்பக்கூடாது. இந்த மாதிரி இடங்கள்லாம் திருப்பக்கூடாது. நமக்கு இங்கே எதாச்சும் ஒட்டி நிற்கிற இடத்துல தான் திருப்பணும். இப்போ நம்ம வந்து அந்த ரோட்டில் போகணும். கரெக்டாக? ஆமாம். அதனால் ஃபஸ்ட்டு நேராக போய் அப்புறம் திருப்பிக்கலாம், போகலாம். பட் கிளச்சை 1 2 3ல் வந்துட்டாங்க. அவங்களே வந்துட்டாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இண்டிகேட்டர் ட்ராப் பண்ணுங்க. கிளச்சை ஃபுல்லாக போடுங்க. அங்கே போயிடலாம். இந்த மாதிரி லைட்டாக எக்ஸலேட்டர் 2வது கீர் அங்கேயும் நிறுத்திக்கலாம். 2வது கீர் வேணாமா? போகுதா? இன்னும் வரும் தள்ளி நிறுத்திக்கலாம். வந்துடுச்சா? வேண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. இல்லைன்னா நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ணிவிட்டு கீர் மாற்றி ஆகணும். இல்லைன்னா எக்ஸைட் யூஸ் பண்ணவே கூடாது. போகலாங்களா? கம்மன் இருந்தாங்கறியா? போகும் காரடு வண்டி போகுதா? அவ்வளோதான். இந்த ஸ்பீடு தான் டைமிங்.
வண்டி 3வது கீழே அழகாக போகுதுல்ல. வண்டி பிரேக்கு கிளச்சு நம்ம ரோட்டில் திருப்போம். பிரேக்கு கிளச்சு நம்ம ரோட்டில் திருப்போம். கான்செப்ட் அது நிதானத்துக்குள்ளே வரணும்னா நீ பிரேக்கையும் கிளச்சையும் பிடிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஹார்ன் அடிக்கணும், அவருக்கும் ஹார்ன் அடிக்கணும். மண்ணுக்கு போகிறார் வண்டியா, இன்ஃபார்ம் பண்ணால் தான் போவாங்க. வண்டி எங்கள் ஸ்பீட் பிரேக் வருது. கீர் என்ன பண்ணியிருக்கணும் பண்ணு, டக்குன்னு போகலாம். மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். கிளச்சை 3 நிறுத்தணும். நம்ம ரோடு எக்ஸிட்டை மிதிக்கணும்னு நினைக்காத, கிளச்சில் ஓட்டணும். அப்படி இப்போ டக்குன்னு 3வது கீர் 3 இது ரோட்லேயே போகலாம். ஹார்ன் அடிக்கணும், ரோட்லேயே போகலாம். நம்ம ரோட்லேயே போகலாம். வண்டி சிரமம், பிரேக்கு கிளச்சு நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிறுத்தலாம், பிரச்சனை இல்லை. அவர் போயிடுவார். மாட்டி பற்றி நம்ம அங்கே போய் நிறுத்துன்றது கிடையாது. இப்போ நமக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கா, நம்ம அட்வான்ஸாக நிறுத்திட்டா நமக்கு ரோடு ஃப்ரீயாக. பின்னால் நம்ம ப்ரெஷர் கொடுப்பான், விட்டுட்டு போகிறோம், பிரச்சனை இல்லை, போகலாம். பின்னால் யாராச்சும் வந்தாங்கன்னா அதுக்கு நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஷர் மண்டையில் வாங்கிக்கூடாது. எனக்கே வழி இல்லைண்ணா, நீ வேணால் தாண்டி போய்க்கணும்னு சொல்லிடுங்க. இண்டிகேட் ரைட்டில் போகணும். பட் ஆனால் நம்ம ரோட்டில் போய் தான் போகணும். மறுபடி பிரேக்கு கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. பாருங்க எக்ஸ்கூஸ் நேராக போய் அங்கே திருப்பிக்கலாம். அதில் ஆமாம் கிளச்சு 1 2 3 நிறுத்தணும். ஐயோ லாரி நிறுத்திக்கணும். கிளச்சை பிடி. போகலாம் வர்ஷினி, போகலாம். மெல்ல போய்க்கலாம் வர்ஷினி. பிரேக் விட்டுருங்க. லெஃப்ட் வரலாம். இண்டிகேட்டர் ஃபுல்லாக லெஃப்ட் டக்கு சரி தெரியும். அவ்வளோதான். இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர். ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாது, ரிலாக்ஸ். லைட்டாக எக்ஸிலேட்டர், 2வது கீர். லைட்டாக எக்ஸிலேட்டர், 2வது கீர். அவ்வளோதான். 2வது கீர். 2வது கீர். இது இப்படி பிடிச்சிக்கங்க, ஸ்டேரிங் இப்படியே பிடிச்சிக்கங்க. வண்டி வரும். நீங்கள் முடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. வண்டி வந்துடுச்சா, பின்னால் வரவங்க யாராச்சும் ஹார்ன் அடிச்சாங்கன்னா வண்டி உள்ள வரும். ஸ்டடி பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் தங்கம், என்ன நடக்குது என்ன பண்ணுறங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. லைட்டாக எக்ஸிலேட்டரு, 3வது கீர். நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் மெயினில் வைக்கணும்னு நினைக்காதீங்க. இங்கே கரண்ட்டில் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் திரும்ப மெயினில் வச்சுக்கோங்க. சொல்ல எனக்கு ஒரு ஆறு நினைக்கிறேன். வேறு லெவலுமா போகலாம். இல்லைண்ணா நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன், இவர் சொல்கிறதுக்குள்ள 4வது கீர் போட்டுருக்கோம். நல்லா நீங்கள் சொல்லாதண்ணா, அப்படி தானே. மோனோட்டில் போகலாம். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் பிரியா, தெரியுதா? பிரேக் யூஸ் பண்ணணும் பிரியா. ஃபஸ்ட்டு பிரேக்கில் தான், சாரி வர்ஷினி, ஃபஸ்ட்டு பிரேக்கில் தான் கால் வைக்கணும், 2வது கிளச்சில் கால் வைக்கணும். பட் என்ன எத்தனை கீர் போட்டுருக்கணும் வர்ஷினி? பட் வண்டி நின்றுச்சு வர்ஷினி. அப்போ அதை நிற்க விடக்கூடாது தங்கம். பின்னால் வரவங்க வந்து டக்குன்னு டச் பண்ணிடுவாங்க. போகலாம். அதை மறக்காதீங்க. பின்னால் வரவங்க ஒரு செகண்ட் டச் பண்ணி வண்டி நிறுத்த மட்டும் கூடாது, போயிட்டே இருக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர், 2வது கீர். மறுபடியும் லைட்டாக எக்ஸிலேட்டர், 3வது கீர். மறுபடியும்
நிறுத்திட்டோம். மறுபடியும் நிறுத்திட்டோம். இந்த மாதிரி நாளைக்கு இந்த ரோட்டில் வரும், ஒன்றும் விஷயம் இல்லை. பார்த்துக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்ரு அந்த போகிறப்ப நீ 3 கீர் 4 கீர் போடணும். எக்ஸிலேட்ரு 2வது கீர் மறுபடியும் லைட்டாக டக்குன்னு எக்ஸிலேட்ரு 3 கால் எடுத்துருங்க. மறுபடியும் இப்போ பிடிச்சிக்கோங்க. பிரேக் பிடிக்கணும். புரியுது நான் ஏன் சொல்கிறேங்க? புரியுது சொல்றீங்களா? மறுபடியும் 3வது கீர் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். அங்கே 4வது கீர் நம்ம நாளைக்கு வரும்போது அங்கேருந்து இந்த ஸ்பீடு வரதுக்குள்ள 5 கீர் போகணும். ஆமாம், நீங்க முடிச்சுட்ருவீங்க. போங்க, பிரேக் பிடிச்சிக்கிங்க. ஸ்லோ மறுபடியும் இது எத்தனை கீர் போட்டுருக்கணும். டக்குன்னு செகண்ட் போட்டு மூவ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருவோம். அங்கே 2 ஸ்பீட் பிரேக் நின்றுச்சு, இங்கே நிற்கலை. கான்செப்ட் புரியுதா? ஆப்போசிட்டில் ஒன்றே வந்து என்ன வருஷம் பண்ணுவீங்க? இப்போ இவங்க நகரவே இல்லை. நான் இப்போ நேராக ஏற்றுங்க மேலே. செகண்ட் கீர் போட்டுருங்களா? லட்சம் பிடிக்காம கீர் விடுக்காது. தப்பு அவங்களது இல்லை. ஆப்போசிட்டில் எல்போர்டு வண்டி வருது, என்ன தைரியத்தில் நேராக வராரு. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாங்கள் ஓட்டி பழகிட்டு இருக்கோம். அவர் தான் நடு ரோட்டில் வந்தார், கேமரா பாருங்கன்ட்டு போயிடலாம். 3வது கீர் போகும். அவங்களுக்கே ஒரு காமன் சென்ஸ் சொல்லலாமா? நடு ரோட்டில் நடந்து வாக்கிங் போகிறோம். நம்ம ரோடு மண்ணு போகிறார் பார்த்தீங்களா? ஒரு சீக்கிரம் நிற்கிறாருல, இதுதான் வேணும். ஃபஸ்ட்டு பிரேக்கில் கால் வரணும் வருஷினி, அப்புறம் தான் கிளச்சை பிடிக்கணும். டக்குன்னு கிளச்சை பிடிச்சின்னா நல்லா டைல்ஸ் 3 இருக்கிற டைல்ஸில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு காலை வச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகும் வண்டி. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க, அப்புறம் தான் நீங்கள் கிளச்சில் காலை வைக்கணும். போட்டுங்க 3வது கீர் போட்டுங்க, தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பிரேக்கில் தான் காலை வைக்கணும். தெரியுது நமக்கு வண்டி ஸ்மூத்தாக போகிறது. நீ கிளச்சில் காலை வச்சு நம்ம ஸ்மூத்தாக போயிருந்தாங்க, அதை நோட் பண்ணுங்க. இங்கிருந்து அந்த பேரிகேடை தாண்டணும். அப்படியே மெயில் தான் தாண்டிடணும். மறுபடியும் கிளச்சில் தான் காலை வச்சுக்கணும். பரவாயில்ல நிமிஷம் பார்த்துக்கலாம். வண்டி மெதுவாக போகிறங்காட்டி பிரச்சனை இல்லை. இதுவே கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது நீங்கள் கிளச்சில் காலை வச்சிங்கன்னா அது வாட்டுக்கு போகும். போகலாம். 3வது கீர் போட்டு தெரிஞ்சுதான் போகலாம். நினச்சா செஞ்சிடணும், இல்லாட்டா நினைக்கக்கூடாது. எனக்கு என்ன வாயா வலிக்குது. பிரியா கொஞ்சமா அமைதியாக இருக்கிற அப்படிங்களா? பிரேக் யூஸ் பண்ணுறதுங்க, பிரேக் யூஸ் பண்ணுறதுங்க. மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவை அந்த லிமிட் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் எக்ஸைட்
இதுவும் கிளச் ஆன் முன்னாடி எடுக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத மைண்டில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க தங்க. டக்குனு மாறிடும். பிரேக் மிதிச்சிங்கன்னா நின்றுடும். என்ன பிரச்சனை தாங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணுன்றது எனக்கு வேண்டியதில்லை. அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போதும். நம்ம இந்தளவுக்கு பண்ணுறோம், இந்தளவுக்கு எடுக்கிறோங்கிறத நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நான் என்ன சொல்லிட்டோம் யோசிச்சு சொல்கிறேன். அந்த வளைவில் திருப்பிக்கலாம் மெதுவாக. நம்ம ரோட்டில் திருப்பணும் தாங்க. நான் சொல்கிற கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பர் ஃபில்லப் பண்ணி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து நான் மார்க் போடலை. நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் பேப்பரில் எழுதாமல் அதை வாழ்ந்து பழகுங்கன்றேன். நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் நடத்தலை, நீங்கள் திருப்பி என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க. நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் மறுபடியும் வாழ்ந்து இப்போ வாழுங்கன்றேன். ஓ இது இப்படி தான் பண்ணுறோம், இங்கே வளைவு வருது, நம்ம இங்கேயே இப்போ ஆரம்பிச்சிடுவோம். கீரை டவுன் பண்ணுறது கூட ரெண்டாவது. ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்குங்கிறது மெயின் கான்செப்ட். புரியுதா? ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ அப்படியே கிளச்சின் கார்டு லைட் எக்ஸைட் போகும். ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கும். அவங்க கிளச்சு பிரேக் முடிச்சு 2வது கீர் போட்டு அவரை பார்க்காதீங்க. இங்கே நமக்கே வழி இல்லை, அவர் நம்மளை ஓவர்டேக் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. திருப்புங்க அப்போ இங்கே திருப்பிட்டு மெதுவாக ஓரமாக போய்க்கு அவர் ஓவர்டேக் பண்ணிக்குவார். கான்செப்ட் புரியுதா? கையை கூட காட்டி போட்டாடே சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிடுங்க, கையை காட்டி போக சொல்லிடுங்க. அது இத்தச்சோடு வண்டி இத்தச்சோடு வருவோம், அந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ண முடியாது. நம்ம ரோட்டில் போகலாம். எப்படி சொன்ன வச்சா பஸ்காரெல்லாம் கையை காட்டி போ அப்படிம்பாங்க. நீ மூணுக்கு வேலை இல்லை சாமி, 2க்கே இங்கே வேலை இல்லை. போகலாம். நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணி பாருங்க. போதுதானே? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போகுது. என் இன்னும் லாரிக்கார மெயின் சிட்டில் இருக்கிற இண்டிகேட் லெஃப்ட். கிளச் 1 2 3 எடுத்துக்கணும். நம்ம ரோட்டில் போகலாம். ரோடு நல்லா இருக்குல்ல, இது ஓட்டுறக்கு ஸ்பீடு பிரேக்காக வருதுன்னாங்கறியா? போகலாம். முதல் 3வது கீர் போட்டுக்கணும். முதலிப்பாளையம் இல்லைம்மா, முத்தலம்பாளையம். அதுதான் பாட்டு பாட நடந்த முத்தலம்பாளையம். இது வந்து வாய்க்காமேடு. ஸ்பீடு பிரேக் தெரியுதா தங்க? இங்கேனா இருக்கு கீழே. ஏமா இங்கேனா இருக்கு கீழே. பட் என்ன 2வது கீர் போட்டுக்கணுமா வருஷனி? நியூட்ரல் பண்ணக்கூடாது தாங்க. 2வது கீர் கிளச்சை பிடிக்க முடியாது. 1 2 3 சரி. அந்த கிளச்சை மட்டும் 1 2 3 மெயினில் பதிவே பண்ணிடுங்க. அவ்வளோதான். சிரமப்படும் போதெல்லாம் நம்ம 3வது இதில் நிறுத்தணும் அப்படிங்கிறது. புளி வருது, ஸ்பீடு பிரேக் வருது, தெரியுதா?
மறுபடியும் செகண்ட் கியர். இதுதான் நம்ம ரோட்லேயே போகிறோம். மறுபடியும் கிளச்சு பிரேக் யூஸ் பண்ணணும். அவ்வளோ இப்போ ரிலீஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் அந்த நிதானமாக இருக்கும். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் தெரியுதா? கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்களா? எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி கழட்டு பார்க்கலாம். இவருக்கெல்லாம் ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு பிரேக் தெரியலங்கிறியே ஏமா? பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அடிக்க மாட்டாங்க. மறுபடியும் 3வது கீர். ரஷ்மி ஓடுதாங்க. 4வது கீர். ஸ்பீடு குறைச்சலாம் நினச்சேன். ஏம்மா யார் இல்லையாம்மா? ஸ்பீட் பிரேக் வந்துச்சு. ஆல்ரெடி ஸ்பீடு பிரேக் அங்கே ஒரு சொல்கிறவங்க. இல்லை கொஞ்சம் தள்ளி போய் மறுபடி உள்ள வந்தாங்க. எங்கள் வளைவு வருதா? ஃபஸ்ட்டு பிரேக்கு, 2வது கிளச். கீர் ரேஸ் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிங்க டக்குன்னு இங்கேயே. புரிஞ்சுதா? எக்ஸைட்டர் மிதிச்சிடக்கூடாது. ஸ்டெடி ஆகிட்டு இப்போ மிதிங்க லைட்டாக. ஸ்பீடு பிரேக் தெரியுதா? நம்ம லைட்டாக எக்ஸைட் லைட்டாக போனது. அப்புறம் உங்களுக்கு குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு தெரியுதா? அப்புறம் ஆனால் ஓனா மஞ்சள் கொடியை கட்டிட்டு கிளம்பிடுறானுங்கம்மாங்கிற மாதிரி தெரியுதா? தெரியலையா வர்ஷினி? ஓடிட்டு இருக்கேன். இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு அங்கே ஓரமாக நிறுத்திடுங்க. ஆமாம். நிஜமாலுமே தெரியாதா உனக்கு? இல்லைன்னா நான் கிட்ட தேடிட்டு இருந்தீங்களா? கேப்பில் மண் ரோட்டில் மண்ணில் இப்படி உள்ள வந்துருக்கேன். உள்ள ஸ்டெடி இப்போ ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் தான் பிரேக்கை மிதிக்கணும். அது வரைக்கும் நம்மளே அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்படி வந்து இப்படி நிறுத்தணுங்கிறத. சரிங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரல் பண்ணுங்க, வண்டி ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஹேண்ட் பிரேக் போடுங்க. அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு கீர் போடுங்க. அவ்வளோதான். இப்படி பின்னால் போய் உட்காந்துக்கணும்.